போட்டு சென்னை சேன்னு செஞ்சுட்டாங்க. ஸோ என்ன அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வின் பண்ணி சரி நாங்கள் பவுலிங் பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ ரன் அடிச்சாலும் சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் பவுலிங் எடுத்து நம்மளும் பேட்டிங் ஆடினாங்க. ஸோ எடுத்தப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து நம்மளை நல்லா தடவிட்டு இருந்தார். பாலை பேட்டில் நல்லா வாங்கவே இல்லைங்க. ஒரு கேனத்தனமான ஒரு ஷாட் ஆட போய் அவர் அவுட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ரஷீத் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. இருந்தாலுமே செகண்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரா ஆடின மாதிரி இருந்துச்சுங்க. பாலோட ஒரு ரன் கம்மியாக தான் வச்சிருந்தாரு. ஸோ ரன்னபால் கூட ஆட முடியாத ஒரு பிளேயரை வந்து நம்ம பவர் பிளே இறக்கி விட்டு நம்ம வீன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடைச்ச ஒரே ஒரு ஆறுதல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரே தாங்க. நேற்று என்ன அடி அப்படின்ற மாதிரி ஒரு அடியை காமிச்சிட்டு போயிட்டாருங்க. அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டுருந்தா பவர் பிளேல ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு 200 மேலே ரீச் பண்ணிக்கலாம். அது பெரிய அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஆயுஷ் மாத்திரவே லேட்டாக இறக்கி விட்டு 3 ஓவர் இவங்களே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாட் ஆனதுக்கப்புறம் 4வது ஓவரில் அவர் இறக்கி விட்டு பெருசாக அவரால் அடி இம்பாக்ட் பண்ண முடியலனாலுமே இறங்கின ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அவரோட இம்பாக்ட் கிளியராக காமிச்சாருங்க. மேபி சென்னை கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. பட் இருந்தாலும் அவர் நெக்ஸ்ட் சீசன் வரைக்கும் பேக் பண்ணி வச்சிருப்பாங்களா, வெளியே விட மாட்டாங்களா, என்ன ஏதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. பவர் பிளேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 48 ரன் அடிச்சிருந்தாங்க. சரி எப்பவுமே 35 ரன் 32 ரன் தான் அடிப்பாங்க, நீங்க 48 ரன் அடிச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல 60 ரன் 70 ரன் அடிப்பாங்கன்னு நினைச்சவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா 48 ரன் தான் அடிச்சாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரியலங்க. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்திரை நல்லா ஆடிந்தாருங்க. 15 பால்ஸ் ஒரு 32 ரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கேம், ஒரு நல்ல கேமியோ ஆடிந்தாரு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ரஷீத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பால் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எஃபர்ட் இவ்வளோ போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்புலர் ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ண முடியுங்க. ஒரு 800 பர் ஓவர் தான் வந்து நம்மளால ஆட முடியுது. சரி ஓகே இதுதான் போனால் போயிட்டு போகுது. சரி 2 டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இறக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சிவம் துபே வருவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் போது ரவீந்திர ஜடேஜா வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கேமு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணார்ன்ற மாதிரி தான் தோணுதுங்க. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் அண்ட் டூஸில் வந்து அதிகமாக ரன் எடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுங்க. அடுத்து விக்கெட் போகவும் நம்ம சிவந்துபை இறக்கிடும். சிவந்துபை என்னடா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி சிங்கிள் கூட போக முடியல, ஒரு 2 போக வேண்டிய பாலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் போறாரு, அவரால் ஓட முடியல அப்படின்றது வந்து ஜடேஜாவோட கேமை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த இடத்துல சிவந்துபை இல்லாமல் வேற யாராவது நல்ல ஓடக்கூடிய ஒரு பிளேயர் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஜடேஜா வந்து 35 பால்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 53 இல்லாமல் ஒரு 73 இல்லை 68 அந்த மாதிரியாச்சும் ஒரு ஸ்கோர் இருந்திருக்குங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வந்து நல்லா புஷ் பண்ணி கொடுத்துருங்க. சிவந்துபை வந்து ஒரு பெரிய 6 ஹிட்டர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். 6 ஹிட்டிங் மட்டுமே கேம் கிடையாதுங்க. ஒரு 6 ஹிட்டிங் மட்டுமே ஒரு எபிலிட்டியாக வச்சுட்டு நம்ம உள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா அவரோட கேமும் அஃபெக்ட் ஆகுது, கூட விளையாடக்கூடிய பிளேயர்ஸோட கேம்ஸும் அஃபெக்ட் ஆகுதுங்க. ஸோ இதெல்லாமே அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டீமை தான் நல்லா அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய ஒரு மேட்சிங்க. ஒரு 200க்கு மேலே அடிச்சிருவாங்க, 220க்கு மேலே அடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண தருணத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நம்ம 176 தான் அடிக்க முடிஞ்சதுங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ஸ்பின்னுக்கு டேர்ன் ஆகும் போல, பிச் வந்து கொஞ்சம் கிரிப் இருக்கும் போல, ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு யோசிச்சு ஸோ 176 வந்து கொஞ்சம் டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான் போல, ஒரு நல்ல ஸ்கோர் தான் போல, டார்கெட் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தாங்க கொடுத்தாங்க. டெவால் பிரீஸ் ஆட வைப்பாருன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. பட் இருந்தாலும் டெவால் பிரீஸ் வந்து அவங்க எடுக்காது ரொம்ப கவலைக்கிட மாதிரி தான் இருந்துச்சு. டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால கவலைக்கிடமா போயிடுச்சுங்க. ஒரு நல்ல அட்டாக்கிங் கேம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து எடுக்காம ரச்சின் ரவீந்திரா மாதிரி சும்மா பேக் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எதுக்குன்னு தெரியலைங்க. ஃபிளெமினோட இம்பாக்ட் வந்து இந்த அளவுக்கு டீம்ல வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு நல்லது இல்லைங்க, நம்மள மாதிரி ஃபேன்ஸுக்குமே அது நல்லது இல்லைங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு ஓடியில் தாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது நியூசிலாண்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணாரே தவிர சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் கூட நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க. அவர் நம்ம சும்மா பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் நியூசிலாந்து டீமுக்கு தான் உதவுவாரே தவிர நமக்கு எதுவும் உதவ போறது இல்லைங்க. அவர் மாதிரி ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து இது பண்றதுக்கு தமிழ்நாட்டு பிளேயரே ஒரு இந்தியன் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட அவங்க மேபி நாளைக்கு ஃபியூச்சர்ல சைன் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க. நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலி மட்டும்தான் இருக்குங்க. ஸோ அந்த வாய்ப்பு வந்து என்னன்னா நம்ம மீதி இருக்கக்கூடிய 6 மேட்சுமே வந்து வின் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ 6 மேட்ச் வின் பண்ணால் 12 பாயிண்ட், ஸோ 16 பாயிண்ட் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம உள்ள போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க. மேத்தமெட்டிக்கலி மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டி இருக்கே தவிர நம்மளுடைய டீமையோ நம்ம ஆடக்கூடிய கேமையோ பார்த்தீங்கன்னா அந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா இல்லைன்னு தாங்க சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோனியே நேற்று போஸ்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹோப் இல்லாமல் தான் பேசினாருங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் இயர்க்காச்சும் வந்து ஒரு நல்ல பிளேஸை வந்து நாங்கள் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைனலில் தான் வந்து மீதி இருக்கக்கூடிய 6 மேட்சஸ் வந்து நாங்கள் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி தோனியே சொல்லியிருந்தாருங்க. அவ்வளோ தூரம் அவர் உடஞ்சி பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நமக்கு இருக்கக்கூடிய மினி ஆப்ஷனில் என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்து நம்மகிட்ட பர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சீசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றதே பார்க்கணுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 177 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரில் யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ அனுஜுல் கம்போஜ் நம்ம ஏகே தான் வருவார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க ஏகே உட்கார வச்சுட்டு
நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின்ங்க, வேற யாரும் இல்லை, நம்ம 10 கோடி பிளேயர். அவரை வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு இம்பாக்ட் சப்பா எட்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவருக்கு 25 ரன் தான் கொடுத்திருந்தாரு. பவர் பிளேயே வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு வெறும் 6 ரன் தான் கன்சிடர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. மேபி அவங்க விஜய் சங்கரை வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் கம்போஜை யூஸ் பண்ணிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு இஷ்யூ கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் வந்து எதுக்காக உள்ள இருக்காருன்னே தெரியாத மாதிரி ஒரு விஷயமா ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, சரி நம்மள விட்டுருவோம், மும்பை இந்தியன்ஸ்க்கு போவோம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ஆஸ் யூஷுவல் ரோஹித் சர்மா தான் இறக்கிருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா உள்ள வந்தது பாத்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமது போடுவோம், லெஃப்ட் ஆர்ம் சீமர் போடுறாங்க, நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிகில்டன் அந்த ஓவரை ஃபுல்லா ஒப்படைச்சிட்டாருங்க. அதுல வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சுமே அதை நம்ம யூஸ் பண்ணாது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லாஸா இருந்துச்சுங்க. ஏன்னா 5வது பால் வந்து பாத்தீங்கன்னா ரிகில்டன் அந்த அடி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த 5வது பால் வந்து ஸ்டெம்பை நோக்கி போன வந்து அவர் பேட்ல பட்டு எல்பிடபிள்யூ கிளைம் பண்ணது, ஒருத்தர் கூட எல்பிடபிள்யூ கிளைம் பண்ணல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம டிஆர்எஸ் தோனி ரிவ்யூ சிஸ்டம் என்னாச்சு அப்படின்றது தெரியலைங்க. சரி ஓகேங்க, இருந்தாலும் பரவாயில்ல, விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுலிங் கான்பிடன்ஸோட போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா 3rd ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா திடீர்னு அந்த காட்டுறாப்ல, என்னடா அது கலீல் அகமது லெஃப்ட் ஆர்ம் சீமரனும் இப்படி போட்டு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுச்சு. சரி எப்படி இருந்தாலும் ரோஹித் சர்மா ஒரு 30 ரன் 25 ரன்ல அவுட் ஆயிடுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நேற்று அவர் பாத்தீங்கன்னா ஒரு 75 ரன்ஸ்க்கு மேல அடிச்சு அவ்வளவு கான்சியஸா ரோஹித் சர்மா அடிச்சு நாங்க பார்த்ததே இல்லைங்க. பட் இருந்தாலும் 75 ரன்ஸ்க்கு மேல அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவார் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா ஆன கேமோ இல்லை அவரோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இல்ல நான் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கேன், நான் இந்த டீமை ஜெயிக்கணும், நான் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் சொல்ல வேண்டியதே இல்லை, ஆஸ் யூஷுவல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடய சூப்பராக ஆடி இருந்தாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேக் ஆன விஷயம் வந்து என்னன்னா அனுஷுல் கம்போஜ் உள்ள வந்திருந்தா மேபி செகண்ட் ஓவர் வந்து நல்லா போட்டிருக்காங்க. ஸோ ஜேமி அவுட்டன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு T20 போடுறக்கூடிய அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பவுலர் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் போட சொன்னீங்கன்னா ஒரு 30 ஓவர் 40 ஓவர் டெய்லி போட சொன்னீங்கன்னா அவர் போடுவார், அந்த அளவுக்கு தான் அவரோட கேப்பபிலிட்டி போற. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு T20ல போடுற அளவுக்குலாம் அவருக்கு ஒர்த் இல்லைன்னே சொல்லாங்க. ஏன்னா அவருடைய ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 115 to ஒரு 130 தான் மேக்ஸிமம் அவரால் போட முடியுங்க. அர்ஜுன் கம்போஜ் வந்திருந்தா அந்த கேம் அந்த இடத்துல மாறி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜடேஜா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டுருந்தாருங்க, 3 ரன் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. சரி ஓகே இன்னைக்கு ஜட்டுவோட டே போல 50 போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்தாச்சு, நல்லா போடுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஜடேஜா செகண்ட் ஓவர் வரும்போது ஜடேஜாவை போட்டு பொழந்துட்டாங்க. சரி ஓகே ஜடேஜா தான் அடிச்சிட்டாங்க, சரி பார்க்கலாம் நூர் அகமது வருவார்னு பார்த்தா நூர் அகமது ஃபர்ஸ்ட் ஓவர்ல 5 ரன் கொடுத்தாரு, 2வது ஓவர்ல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல 16 ரன் அடிச்சாங்க நூர் அகமது. நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் டேன்னே சொல்லாங்க. சரி ஓகே நூர் அகமது தான் அடிச்சிட்டாங்க, 10 ரன் வருவார், 10 ரன் வருவார், எப்போ வருவார் என்ன ஏதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 14வது ஓவர் கொடுத்தாங்க. 14வது ஒரு 10 ரன் கொடுத்ததுக்கு கொடுக்காமே இருந்திருக்கலாம். அந்த இடத்துல அவ்வளவு தூரம் கடைசியில கொடுத்து என்னங்க பண்ண போறோம். சரி இருந்தாலும் எனக்கு கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் ரன் கொடுத்துருக்கீங்க, நான் மட்டும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டாருங்க. அவரு ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா 15 ரன், 2வது ஓவர்ல 18 ரன்ன்ற மாதிரி போட்டு அட்டி பொலன்னு பொழந்துட்டாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா பும்ராவோட கம்பேர் பண்ணாங்க 10 ரன்னாவை. இல்ல பும்ராவோட எப்படி ஆட முடியாது, அதே மாதிரி 10 ரன்னாவோட ஆட முடியாது. பும்ரா வந்து பாத்தீங்கன்னா பும்ரா நான் தான் நல்ல பவுலர் அப்படின்ற மாதிரி போட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 10 ரன்னா வந்து பாத்தீங்கன்னா 6 மல்லதாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நேதன் எலிஸ் எடுத்திருந்தா கூட ஒரு வாய்ப்பா இருந்திருக்குங்க. 10 ரன்னுக்கு பதிலாக நேதன் எலிஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஜேமி அவுட்டனுக்கு பதிலாக நேதன் எலிஸ் எடுக்கலாங்க. ஏன்னா நேதன் எலிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பர்ஸ் வந்து லாக் ஆன இடம் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டையர் ஆன 2 ஸ்பின்னர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜடேந்திர சஹலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 கோடியும் நம்ம அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9.83 crores கொடுத்துருக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பர்சனலா ஒரு பெரிய லாஸா இருந்துச்சுங்க. சுரேஷ் ரெய்னாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாருங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன்ல வந்து தப்பு பண்ணிட்டோம். ஸோ பாத்தீங்கன்னா பெரிய பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும், ஒரு KL ராகுலோ இல்ல சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு பெரிய பிளேயர் நம்ம எடுத்துருக்கணும், எடுக்காமட்டது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பேக்லாக்கா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா CSK அப்படின்னு வந்துருச்சுன்னா சுரேஷ் ரெய்னா பயசா தான் இருப்பாரு. அவரே இப்படி ஒரு விஷயம் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு நம்ம டீமும் இருக்கு. சரி ஓகேங்க, போனது போயிருச்சு. சரி நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும், யார் யாருக்கு வாய்ப்பு போகும் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஐடியா இருக்கோம். சரி உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார் அடுத்த மேட்சோட பிளேயிங் 11 இருப்பாங்கன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நாங்களும் அடுத்த மேட்சுக்கு யார் பிளேயிங் 11 இருப்பாங்கன்றது நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம்.